வணக்கம். ஜேஆர் ஹோம்ஸ் ஆர்ட்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர். இது எப்படி நம்ம செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற கேரி பேக்கை வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். அந்த கேரி பேக்கை வச்சு நம்ம சைடில் வந்து அந்த கைப்பிடியெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கணும், அடிப்பகுதியும் கட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரே லென்த்தாக நமக்கு கிடைக்கும். அதை நல்லா மடிச்சு விட்டு அழகாக நமக்கு எந்த ஷேப் வரணுன்ட்டு இது நான் வந்து ஒரு மூடி ரவுண்டுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த சைஸ்னாலும் போட்டுக்கலாம். பெருசாக வைக்கணுனாலும் வச்சுக்கலாம், சின்னதாக வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப்லேயே நல்லா ரவுண்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நடுமத்தியில் ஸ்டாப்லர் பின்ன வச்சு ரெண்டு ட்ரிப்பு அடிச்சுக்கோங்க ஸ்ட்ராங்காக. அதுக்கப்புறம் அதை ஓரத்தெல்லாம் நல்லா பாருங்கள், நான் நிறைய வந்து இப்படி இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இனி வந்து சைடெல்லாம் அந்த சென்டர் பகுதி படாமல் மீதியெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கணும். நல்லா கட் பண்ணி விட்டுட்டு நல்லா தனித்தனி பேப்பராக வர்ற மாதிரி நல்லா தனியாக பிரித்து விட்டுறணும். நல்லா கசக்கி விட்டுட்டுன்னா நல்லா அழகாக போனால் பூ ரெடி ஆயிரும். அதை வந்து நம்ம நல்லா வாசலில் தோரணமாக நம்ம தொங்க விட்டுக்கலாம். இதே மாதிரி நல்லா குட்டி சைஸில் செஞ்சோன்னா நல்லா படத்துக்கெலாம் நல்லா தொங்க விட்டுக்கலாம். சாமி படத்துக்கு, நம்ம முன்னோர்கள் படத்துக்கெலாம் நம்ம தொங்க விட்டுக்கலாம். மாடலாக இருக்கும், அழகாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு நம்ம வேஸ்ட்டு ப்ராப்பர்ட்டின்னு வந்து செய்கிறதுக்கு கிராஃப்ட் செய்ய சொல்லுவாங்க. அதுக்கு கூட நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு நம்ம வந்து கிராஃப்ட் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு நம்ம கொடுத்து விடலாம். இது பாருங்கள், இப்போ நல்லா நூலை வச்சு கொடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.